Chapter 3, Example 3.30. When given some show that the polynomial 9x power 9 plus 2x power 5 minus x power 4 minus 7x square plus 2. The sum இதோட முடியல இன்னும் இருக்கு plus 2 has at least 6 imaginary roots. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா இதுல 6 imaginary roots இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்ப இதுல 6 imaginary roots இருக்குன்னா மொத்தம் எத்தனை ரூட்ஸ் இருக்கணும்? 9 ரூட்ஸ். 6 வந்து imaginary roots அப்படின்னா மீதி இருக்கிற 3 என்னவா இருக்கணும்? ரியல் ரூட்ஸா இருக்கணும். சோ அப்ப என்ன பண்றேன்? கொடுத்திருக்கிற given equations p of x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப p of x equal to 9x power 9 plus 2x power 5 minus x power 4 minus 7x squared plus 2. சோ அப்ப நான் sin of coefficients என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் சைன்லாம் எடுத்து எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூட சைன் பிளஸ், அடுத்த வேல்யூட சைனும் பிளஸ், அடுத்த வேல்யூ சைன் வந்து மைனஸ், அடுத்த வேல்யூ சைன் வந்து மைனஸ் வரணும். இங்க பிளஸ்னு இருக்கு. ஸோ மைனஸ் அந்த இடத்துல என்ன இருக்கணும்? மைனஸ் அப்படிங்கிற டேர்ம்ஸ் இருக்கணும். ஸோ என்ன பண்றோம்? இந்த இடத்துல இருக்க வேண்டியது மைனஸ். ஸோ அடுத்த வேல்யூ பிளஸ். இப்போ சைன் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லணும். ஸோ சைன் சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் 2 பிளஸ் எந்த சைன் சேஞ்சஸும் இல்லை. பிளஸ் 2 மைனஸ் அப்படிங்கிற ஒரு சைன் சேஞ்சஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2. இப்போ ஆல்ரெடி என்ன அந்த ஃபர்ஸ்ட் பிளஸ்ன்னு அப்படின்னு அந்த இடத்துல சைன் சேஞ்சஸ் கிடையாது. அந்த இடத்துல என்ன கிடையாது? சைன் சேஞ்சஸ் வந்து வராது. இந்த இடத்துல சைன் சேஞ்சஸ் வராது. சைன் சேஞ்சஸ் பிகாஸ் எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். சைன் சேஞ்சஸ் வந்து சைன் சேஞ்சஸ் இங்க ஒரு டைம் சைன் சேஞ்சஸ் நடக்குது. சைன் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? இந்த இடத்துல பிளஸ் கொடுத்ததால சேஞ்ச் ஆகுது. அந்த இடத்துல என்ன வரணும்னா மைனஸ். அப்ப சைன் சேஞ்சஸ் பார்த்தோம்னா பிளஸ் 2 பிளஸ் எந்த சைன் சேஞ்சஸுமே இல்லை. அடுத்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் 2 மைனஸ் ஒரு சைன் சேஞ்சஸ், அடுத்து மைனஸ் 2 மைனஸ் சைன் சேஞ்சஸ் கிடையாது. அடுத்த வேல்யூ மைனஸ் 2 பிளஸ் ஒரு சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போ பி ஆஃப் எக்ஸ்ல சைன் சேஞ்சஸ் வந்து 2 டைம் நடந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அடுத்து பி ஆஃப் மைனஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னு அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பார் ஈவன் டிகிரியா சரி ஆட் டிகிரிங்க அப்படிங்கும்போது என்ன இருக்கும்? சைன் சேஞ்ச் ஆகும். ஆட் டிகிரியில் மட்டும் சைன் சேஞ்ச் ஆகும். ஈவன் டிகிரியிலலாம் எந்த சைனும் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஆட் டிகிரி அப்படிங்கும்போது இந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகும், இந்த இடத்துல சைன் ஆகும். ப்ளஸ் வந்தால் மைனஸ் ஆயிருக்கும், மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆயிருக்கும். இங்கே ப்ளஸ்னு இருக்கா, அப்போ வேல்யூ ஈக்குவல் என்ன மைனஸில் மாறி இருக்கும். இங்கே ப்ளஸ்னு இருக்க வேல்யூ ஈக்குவல் மைனஸ். மீதி எதுலையுமே என்ன அது சைன் சேஞ்சஸ் நடக்காது. அடுத்து சைன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதுறேன். ஸோ மைனஸ் 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 ப்ளஸ். இதில் சைன் சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 2 மைனஸ் எந்த சைன் சேஞ்சஸும் இல்லை. மைனஸ் 2 மைனஸ் சைன் சேஞ்சஸ் இல்லை. மைனஸ் 2 மைனஸ் சைன் சேஞ்சஸ் இல்லை. லாஸ்ட்டில் மட்டும் என்ன இருக்கு? மைனஸ் 2 ப்ளஸ். அப்போ சைன் சேஞ்சஸ் வந்து ஒரு டைம் நடந்திருக்கு பி ஆஃப் மைனஸ் எக்ஸில். அப்போ நான் வந்து டேபிள் போட்டுக்கிறேன். ஸோ டேபிள் போட்டு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ரூட்ஸ் அப்போ பார்த்தோன்னா 1 1 மொத்தம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ரூட்ஸ் என்னது? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் கொடுத்து என்ன கிடைக்குதோ அதான் நெகட்டிவ் ரூட்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ்னா கிவன் ஈக்குவேஷன்ஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எத்தனை இருக்கோ அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து இமேஜினரி ரூட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து 2. ஸோ பாசிட்டிவ் ரூட்ஸ் பார்த்தோன்னா 1 1. ஸோ 1 + 1 என்ன இருக்கு? 2. அதே போல பார்த்தீங்கன்னா 0. ஏன் சார் 0 போடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டெஃபினேஷன்ஸ்லேயே பார்த்துருப்போம். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் த ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் m ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அப்போ m ஈக்குவல் டு 2 அப்படின்னா நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம்? 2 or 0 அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கே கொடுக்குறோம். 2 இருக்கலாம் இல்லை 0 இருக்கலாம். 2 or 0. அடுத்து நெகட்டிவ் ரூட்ஸ் எழுதுவோம். நெகட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோ? 1 தான். அப்போ அடுத்த டேர்ம்ஸ்ல என்ன தான் இருக்கணும்? 1 அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளோ? டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து இங்கே எனக்கு 9. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து 9. இங்கே என்னது? 9 தான். அடுத்து வந்து இமேஜினரி ரூட்ஸ் எப்படி சார் சொல்றது அப்படின்னா n மைனஸ் m பிளஸ் கே அப்படின்னு சொல்லுவோம். n மைனஸ் m பிளஸ் கே. n அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன்ஸோட ஹையஸ்ட் டிகிரி என்னவோ அதுதான் n. அப்போ இங்கே n ஈக்குவல் டு எவ்வளோ? 9. m ஈக்குவல் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து m அப்படின்னு சொல்லுவோம். m ஓட வேல்யூ 2. நெகட்டிவ் ரூட்ஸ் தான் kன்னு சொல்லுவோம். k ஓட வேல்யூ 1. அப்போ 2 + 1 ஈக்குவல் டு 3. அப்போ n மைனஸ் n பிளஸ் கே அப்படிங்கும் போது என்ன கிடைக்குது? 9 மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 எவ்வளோ? 6. அப்போ 9 minus 3 equal to 6. அடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா 0 இருந்தால் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து 1. அப்போ 9 minus 1 equal to 8. எனக்கு என்ன கேட்டாங்க? இட் ஹேஸ் அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட்ஸ். இதில் அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. குறைஞ்சபட்சம் என்ன அது 6வது இமேஜினரி ரூட்ஸாக இருக்கணும். இங்கே 6வது இமேஜினரி ரூட்ஸ் இருக்கு. அப்போ 6 இமேஜினரி ரூட்ஸ் உனக்கு வந்து கிடைக்குது.
தேங்க்யூ.